நாம் உண்ணுகிற உணவு தான் நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது. இப்போ நம்ம வந்து இயற்கையான உணவுகளை சாப்பிட்றோம். பச்சை காய்கறிகள் எதையுமே நம்ம சமைச்சு சாப்பிடல, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இனிப்புகள் அந்த சமைச்சே சாப்பிடல அப்படின்னா நாம் சாப்பிட்ற அந்த பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து வலிமை குறைவாக தான் இருக்கும். ஆனால் நோய் ஏற்படாது, வலிமை குறைவாக தான் இருக்கும். அப்போ குறைவான வலிமையில் நீங்கள் என்ன பண்ணணும், குறைவான வேலைகளை தான் செய்ய முடியும். குறைவான வலிமை தேவைப்படுகிற வேலையை தான் செய்ய முடியும். கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக மூட்டை தூக்குற வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து அப்போது இந்த பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் நிறைய வலிமை தேவை. நீங்கள் வெறும் பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கீரைகள், பச்சை கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டுட்டு பெரிய கட்டிடங்கள்லாம் கட்ட முடியாது. பெரிய எந்த இதுவுமே அந்த மாதிரி பெரிய மூட்டையெல்லாம் தூக்க முடியாது. அப்போது நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு எளிமையான வலிமையைத்தான் தருகிறது, எளிமையான ஆற்றலைத்தான் தருகிறது, குறைவான ஆற்றலைத்தான் தருகிறது. அப்படிங்கும்போது குறைவான திறன் தேவைப்படுகிறது, குறைவான வலிமை தேவைப்படுகிற, குறைவான ஆற்றல் தேவைப்படுகிற வேலைகளை தான் நீங்கள் செய்ய முடியும். அப்போ நீங்கள் வந்து ஒரு குறைவான ஆற்றலால் உருவாக்கப்பட்ட, குறைவான வலிமையால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்தை தான் நீங்கள் உருவாக்க முடியும். அப்படின்னா அப்போ இந்த பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டா நீங்கள் எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா, சும்மா குடிசையை தான் கட்ட முடியும். காங்கிரீட் கட்டுறதுலாம் வாய்ப்பே கிடையாது, அந்த ஆசையே வராது அந்தளவுக்கு. அப்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எளிமையாக தான் இருக்கும், இந்த கஷ்டமானதாகவே இருக்காது. நீங்கள் ஏன்னா எளிமையான வேலைகளை தான் செய்ய முடியும், அதனால் உங்கள் வாழ்க்கையும் எளிமையாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டு காங்கிரீட் கட்டடம், ஏசி கீசி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறோம். இது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறது அதுக்கு என்ன காரணம்னா, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றோம்ல, இதில் வந்து நல்ல ஆற்றல் கிடைக்குது, நல்ல வலிமை கிடைக்குது. அதில் பக்க விளைவுகளும் நிறைய இருக்குது. ரொம்ப வலிமை அதிகரிக்கும் போது வேகமாக போகிறாங்க, கண்ணு முன்னு தெரியாமல். ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகுது, ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகி வேகமாக போகிறது, காரில் வேகமாக போகிறது, வேலையை வேகமாக செய்கிறது, இன்னும் பெருசாக யோசிக்கிறது, விபத்துகள் நடக்குது, நோய்கள் நடக்குது. அதை சாப்பிடலாம், இதை தன்னம்பிக்கை அதிகரிச்சு பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம், நோய்கள் வந்தால் பார்த்துக்கலாம், அதுக்கு தான் மருத்துவர் கூட்டம் இருக்குதுல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நாம் பொம்பாட்டு சாப்பிடு, உன்னுடைய திறனை அதிகரி அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் மருந்து இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வலிமை அதிகரிக்குது, தன்னம்பிக்கை அதிகரிக்குது. ஒரு உயிரை பணயமாக வச்சு ஆபத்துகளையும் விபத்துகளையும் எதிர்கொள்வதற்கான அந்த தன்னம்பிக்கை வந்துடுது. பார்த்துக்கலாம், மரணத்தையே வந்து எதிர்கொள்வதற்கான அந்த தன்னம்பிக்கை வந்துடுது. நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக நமக்கு மாமிசம் சாப்பிட்றோம், அப்போ வந்து நிறைய வலிமை கிடைக்குது. அப்போ நிறைய வலிமை தேவைப்படுகிற கடினமான வலிமையான வேலைகளை நம்ம செய்கிறோம். வலிமையான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டோம். விமானத்தில் போகிறோம், கப்பலில் போகிறோம், அதில் போகிறோம், இதில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம். இப்படிலாம் போகிறோன்னா என்ன அர்த்தம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு அந்த அளவுக்கு வலிமையை கொடுக்குது. அந்த உலகை உருவாக்குவதற்கான வலிமையை அதிலிருந்து தான் கிடைக்குது, சாப்பாட்டிலேருந்து தான் கிடைக்குது. நீங்கள் வெறும் பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா குறைந்த வலிமை தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கப்பல்லாம் கட்ட முடியாது, விமானத்தெல்லாம் போக முடியாது, 100 மாடி கட்டிடங்கள்லாம் கட்ட முடியாது, காங்கிரீட் கட்டிடங்களை உருவாக்க முடியாது, உங்களுக்கு மூட்டெல்லாம் தூக்க முடியாது, கொளுத்து வேலை செய்ய முடியாது, சித்தாளாக வேலை பார்க்க முடியாது, பெரிய குழியெல்லாம் தோண்ட முடியாது, அந்த மாதிரி ரோடெல்லாம் போட முடியாது. அப்போது உங்கள் வலிமை குறைஞ்சிரும். வலிமை குறைஞ்சதுன்னா நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் குடிசை கட்டுவீங்க, சும்மா அப்படியே விவசாயம் பார்ப்பீங்க, அப்படியே எளிமையாக இருக்கும். ஏன்னா உங்கள் சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிற வலிமை அப்போ பாதுகாப்பாக இருக்கும், ஆபத்து வராது, நோய்கள் வராது, பாதுகாப்பாக இருப்பீங்க. எளிமையாக வாழ்ந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. எளிய உணவுகள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. எளிமையாக வாழ்வதற்கு, எளிய வேலைகளை செய்வதற்கு, எளிய வேலைகளை செய்கிற வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கைங்கிறது வேட்டி கட்டிட்டு, வேட்டி கதர் சட்டை போட்டுக்கிட்டு கப்பலை ஓட்டுற விஷயம் கிடையாது. கப்பலை ஓட்டிட்டா இவர் எளிமையானவர். கதர் சட்டை போட்டுக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு நாட்டை ஆட்சி செய்து விட்டால் இவர் எளிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை. அவர் எளிமையான வாழ்க்கை வாழணும். யார் எளிமையானவங்கன்னா, எளிதான செயல்களை செய்கிறவங்க, ஒரு சாதாரணமான செயல்களை செய்கிறவங்க தான் எளிமையானவங்க. நீ செய்கிற செயல் எதுவாக, நீ போடுற ஆடை கிடையாது, அதில் உன்னுடைய எளிமை இல்லை. அது வந்து உன்னுடைய மதிப்பிடுவதற்கு, உனது திறமையை மதிப்பிடுவதற்கான அளவுகோல் தான் எளிமை, வலிமை அப்படிங்கிறதுலாம். அப்போ நீ என்ன செயல் செய்கிற, ஒரு நாட்டையே ஆட்சி செய்கிறாயா, அப்படி என்றால் நீ எளிமையானவர் அல்ல. நீ வேட்டி கட்டிட்டு நாட்டையே ஆட்சி செய்தால் நீ வலிமையானவர். நீ செய்கிற செயலை வச்சு தான் ஒருத்தர் எளிமையானவரா வலிமையானவரா என்பதை, கடினமானவரா என்பதை தீர்மானிக்க வேண்டும்.
அதனால் வந்து இப்போ காந்தி, காமராஜர் அவர்கள்லாம் வலிமையானவர்கள், அவர்களாம் எளிமையானவர்கள் கிடையாது. எளிமையானவர்கள் அணிகிற ஆடைகளை அணிந்து கொண்டு வலிமையான செயல்களை செய்தவர்கள் அவர்கள். அதனால் வந்து எளிமையான செயல்களை செய்யணும். அப்போ தான் நம்ம எளிமையாக வாழ முடியும், எளிமையான ஒரு உலகில் வாழ முடியும். அந்த உலகில் எளிய செயல்கள் தான் செய்வதற்கு உள்ள வேலைகள் அனைத்தும் எளிமையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் உண்ணுகிற உணவு என்பது எளிமையாக இருக்க வேண்டும், எளிமையான ஆற்றலை கொடுக்க வேண்டும். எளிமையான ஆற்றலை வைத்துக்கொண்டு எளிய வேலைகளைத்தான் செய்ய முடியும், எளிய ஒரு உலகைத்தான் உருவாக்க முடியும். அப்போ எளிமையாக தான் வாழ்வாங்க. எளிமையாக வாழ்ந்தால் தான் பாதுகாப்பு, ஆபத்து இருக்காது, மரணம் இருக்காது, நோய்கள் வராது. இந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். எளிய உணவுகளை சாப்பிட்டு எளிமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு எளிமையான ஒரு உலகை உருவாக்கி கொண்டு நாம் எளிமையாக வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். இந்த மாதிரி நோய்கள் வராது, விபத்துகள் ஏற்படாது, குற்றங்கள் ஏற்படாது. நம்ம வந்து நிறைய வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம். நல்ல வலிமை, ஊக்கமருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த ஓட்ட போட்டியிலலாம் ஊக்கமருந்து, ஒலிம்பிக் போட்டியிலலாம் ஊக்கமருந்து சாப்பிட்டு அவங்க தொடர்ந்து ஊக்கமருந்து எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுமா இல்லையா? பாதிக்கப்பட்டு உடம்புல நோய் வருமா? அதோட பக்க விளைவுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது வரத்தானே செய்யும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது வந்து ஊக்க மருந்து. சமைத்து விட்டாலே, உணவை சமைத்தால் அது மருந்தாக மாறிவிடுகிறது. பச்சையாக இருக்கும்போது தான் அது உணவு. உணவை நீங்கள் சமைத்து விட்டால், அதை நெருப்பு மூட்டி நீங்கள் வேக வைத்து விட்டாலோ, வறுத்து விட்டாலோ, பொரித்து விட்டாலோ, அது சமைத்து விட்டாலே அது மருந்தாக மாறிவிடும், ஊக்க மருந்தாக அது மாறிவிடும். அதனுடைய ஆற்றல் பன்மடங்காக மாறிவிடும். அதை நீங்கள் நிறைய சாப்பிட முடியும். பச்சையாக சாப்பிட்டா நிறைய சாப்பிட முடியாது. அப்போ நிறைய சாப்பிடணும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய வலிமை கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை சமைச்சிருங்க. பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க, கொஞ்சமாக தான் வலிமை கிடைக்கும். பச்சையான உணவுகளை நீங்கள் நிறையா சாப்பிட முடியாது, சாப்பிட்டா கூட உங்களுக்கு நிறைய வலிமை கிடைக்காது. ஆனால் நீங்கள் சமைத்த உணவுகள் இருக்குல்ல, அது நிறைய சாப்பிட முடியும், அப்போ நிறைய ஆற்றல் கிடைக்கும். அது நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய ஆற்றல் கிடைக்கும் சமைத்த உணவுகளில். அது ஒரு ஊக்க மருந்து, அது உணவு அல்ல. சமைத்து விட்டால் அது உணவு என்கிற தன்மையிலிருந்து மாறி அது ஊக்க மருந்தாக மாறிவிடு. ஊக்க மருந்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் ஊக்க மருந்து, பிரியாணிலாம் ஊக்க மருந்து, சிக்கன், மட்டன், பீஃபு இதெல்லாம் என்னென்னா ஊக்க மருந்து. இது சாப்பிட்டா என்ன ஆகும்? ஊக்க மருந்தை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவு, உப்பெல்லாம் வந்து ஊக்க மருந்து தயாரிப்பதற்கான ஒரு கெமிக்கல். சாப்பிட்டா என்ன? உங்கள் நரம்பு மண்டலம் பாதிச்சிடும். அதனால தான் நோய்கள் வருது. ஏன் சுகர் வருது? ஏன் புற்றுநோய், ஆஸ்மா, வீசிங், மூல நோய், மலச்சிக்கல், செரிமான குறைபாடு, முடி உதிர்தல், பல்லு கொட்டுறது, இதெல்லாம் ஏன் வருது? இந்த ஊக்க மருந்து சாப்பிட்டனால தான். ஊக்க மருந்து சாப்பிட்றதுக்கு அடிமையானனால தான் இட்லி, பூரி, தோசை, பொங்கல் இதுக்கு அடிமையானனால சுதந்திரத்தையே விட்டுட்டாங்க. சுதந்திரமாக வாழ்கிறத விட இட்லி, பூரி, பொங்கல், தோசை எனக்கு மேலானது, நான் அடிமையாகவே வாழ்கிறேன், இதுவே எனக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நோய்கள் ஏற்படுது, குற்றங்கள். ஏன் வந்து திருடுறான், ஏன் கொள்ளையடிக்கிறான்? பிரியாணியை சாப்பிட்றதுக்காக திருடப்பட்ட அந்த பணத்தில் பிரியாணி சாப்பிட்லாம், தினமும் மாமிச உணவுகளை சாப்பிட்லாம், தினமும் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த உணவுகள் குற்றங்கள் செய்ய தூண்டுகிறது. அடிமையாக இருந்து சுதந்திரமே வேண்டாம், சுயமரியாதையே வேண்டாம், எனக்கு மானம் வேண்டாம், ஈனம் வேண்டாம், வெக்கம் வேண்டாம், சூடு சொரணை எதுவும் தேவையில்லை, இந்த சோறு கிடைச்சா போதும், அதற்காக நான் கையேந்த தயார் அப்படிங்கிற மாதிரி திருட தயார், கையூட்டு வாங்க தயார், லஞ்சம் வாங்க தயார், ஊழல் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையாக இந்த ஊக்க மருந்து தான் காரணமாக இருக்குது. ஊக்க மருந்தாக சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து எளிமையான உணவுகளை சாப்பிட்டாக்கா, எளிமையான உணவுனா எதுனாக்கா, இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் எளிமையான உணவு கிடையாது. ஒரு இட்லி வந்து எளிமையான உணவாக உங்களுக்கு? ஒரு இட்லியை சமைக்கணுன்னா எவ்வளோ வேலைகள் நடக்கணும் தெரியுமா? இட்லி வந்து எப்படி, அது அரிசி, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அரிசிக்கு வந்து ஒரு விவசாயி வந்து அரிசியை வந்து விதைச்சி நாற்று நட்டு ஆளெல்லாம் வச்சு அந்த நெல் நாற்றெல்லாம் பிடுங்கி அப்புறம் திரும்ப வயல்வெளியில் வரிசையாக நட்டு தண்ணி பாய்ச்சி 6 மாதம் கஷ்டப்பட்டு அந்த அரிசியை ரைஸ் மில்க்கு எடுத்துகிட்டு போய் வேக வச்சு காய வச்சு அரைச்சி உமி தனியாக, தவிடு தனியாக, அரிசி தனியாக பிரித்து அதை மூட்டை கட்டி அதை வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ரைஸ் மில்லே தேவைப்படுது. ரைஸ் மில் எப்படி சாதாரண விஷயமா? இன்ஜினியர்லாம் கட்டி அதை கட்ட வேண்டியிருக்கு ரைஸ் மில்லை. ஒரு ரைஸ் மில் எவ்வளோ தொழில்நுட்பம் அங்கே வேலை செய்யுது, எவ்வளோ தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த அரிசியை கடைக்கு கொண்டு போய் கடையில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு முழு நேரம் விற்பனை பண்ணி அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு மூட்டை அரிசியை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க. அப்போ அதை சமைக்கிறதுக்கு உங்களுக்கு இட்லி பானை தேவை. இட்லி பானை எங்கே தயாரிக்கிறாங்க? தொழிற்சாலையில் தயாரிக்கிறாங்க.
அலுமினியத்துலேயோ அல்ல சில்வர்லேயோ இட்லி பானை தயாரிக்கிறாங்க. அதற்கான மூலப்பொருள் அதுக்குன்னு ஒரு தொழிற்சாலை. அலுமினிய பொருட்கள் பாத்திரம் தயாரிக்கிற ஒரு இடம், இட்லி கொப்பரை தயாரிக்கிறது ஒரு இடம், அதற்கான மூலப்பொருளை ஒரு இடத்துல தயாரிப்பாங்க. அலுமினியம் அங்கேருந்து சுரங்க தொழிற்சாலை, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அலுமினியத்தால் தான் சில்வரால் தான் எவர் சில்வரால் இந்த இட்லி கொப்பரையை தயாரிப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் கேஸ் அடுப்பு அதுக்கு ஒரு தொழிற்சாலை, அதுக்கு ஒரு மூலப்பொருள் தயாரிக்கிற இடம். அப்புறம் அந்த கேஸ் அடுப்பில் வர்ற எரிவாயு அது அரேபியா பாலைவனத்துலேருந்து கொண்டு வரணும், அதுக்கு ஒரு லாரி, அதுக்கு நிறைய பேர் அங்கே நிறைய ப்ராசஸ்ஸு, அது எரிவாயுவாக மாற்றுறதுக்கு மிகப்பெரிய தொழிற்சாலை. அது எப்படி செயல்படுதுன்னே சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட எரிவாயுவில் இட்லி கொப்பரையை தூக்கி வைத்து நீங்கள் அந்த ரைஸ் மில்லில் அரைக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையில் அரைத்து தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட இந்த அரிசி, அப்புறம் கோதுமை, அப்புறம் கோதுமை கிடையாது, உளுந்து, அது ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் ஏதாவது விவசாயி உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் உங்களுக்கு கடையில் வாங்கி, இப்படி ஒரு மிகப்பெரிய பின்னணியில் ஒரு இட்லிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ஓடுகிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இட்லிக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய முயற்சி இருக்குது. அப்படித்தான் நீங்கள் ஒரு இட்லியை சமைச்சு ஒரு எவர் சில்வர் பிளேட்டில் வைக்கிறீங்க. அந்த எவர் சில்வர் பிளேட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு தொழிற்சாலை இருக்குது, அதுக்கு மூலப்பொருட்களும் தேவை. இப்படி அந்த இட்லியை வச்சு அதில் ஒரு சட்னி, அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, அதுக்கு ஒரு வரலாறு, பின்னாடி ஒரு முயற்சி. இப்படிப்பட்ட இட்லியை நீங்கள் சாப்பிடு. இது எளிமையான உணவாக இது உங்களுக்கு? அதில் எத்தனை பேர் சாப்பிட்றான்? அந்த போக்குவரத்தில் உங்களுக்கு தேவையான அரிசியை லாரியில் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? விபத்து. இவ்வளோ ஆபத்து கடையில் தான் 2 இட்லியை நீங்கள் முழுங்குறீங்க. ஒரு 2 இட்லியை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உங்கள் காலை உணவை சாப்பிட்றதுக்கு இத்தனை பேர் கஷ்டப்படணுமா இந்த உலகத்தில்? இத்தனை பேர், எத்தனை விபத்துகள் நடக்குது. காலை உணவாக 2-3 இட்லியை முழுங்குறதுக்கு, ஒரு கரண்டி பொங்கலை திங்கிறதுக்கு, ஒரு 2-3 தோசையை திங்கிறதுக்கு, காலை உணவை சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருத்தரும் செத்து சுண்ணாம்பாகி போயிட்டுருக்காங்க உலகம் முழுக்க. இது எளிய உணவாக உங்களுக்கு? ரொம்ப ஆபத்தான உணவுகள். பல பேர் உயிரை பணயமாக வச்சு தான் நீங்கள் 2 இட்லியை சாப்பிட்றீங்க, சட்னியெல்லாம் தொட்டுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு கொய்யாப்பழம் பறித்தவொன்னே சாப்பிட்லாம். ஒரு மரத்தை நடுறீங்க, தண்ணியை ஊற்றுறீங்க, அது வளரும். தண்ணி ஊற்றுறது தான் வேலை. ஒரு 4-5 மாதம் பொறுத்து, ஒரு வருஷம் பொறுத்து அது வளர்ந்து ஒரு காய்க்கும், பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. ஒரு வெண்டைக்காய் விதை போடுறீங்க, 1 மாதத்தில் வளர்ந்துடும், அதுலேருந்து காய் வரும், வெண்டைக்காவை பறிக்கிறீங்க, அப்படியே கடித்து சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு லாரி தேவையில்ல, ரைஸ் மில் தேவையில்ல, எரிவாயு தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தலை. ஒரு கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு நிலத்தில் வளர்க்குறீங்க, வேரோட பிடுங்குறீங்க, கழுவுறீங்க, பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. யாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, யாரும் இதுக்காக உயிரை பணையம் வச்சு உழைக்கவும் செய்யலை. அதனால் இந்த இயற்கை உணவுகளை, பச்சை காய்கறிகள், இதெல்லாம் எளிமையான உணவுகள். அப்போ எளிதான வேலையை தான். இதை சாப்பிட்றதுக்கே நீங்கள் எளிதாக வேலை செஞ்சால் போதும். இது உங்களை கஷ்டப்படுத்தலை. இந்த பச்சை காய்கறிகள், பழங்கள் இருக்குல்ல, யாரையும் அடிமைப்படுத்தலை, யாரையும் கஷ்டப்படுத்தலை. கஷ்டப்படுத்தாத உணவுகள், தூய்மையான உணவுகள், குற்றங்கள் இல்லாத உணவுகள். குற்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இட்லி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரணும். அதுதான் நோயாக மாறுது. ஏன்னா எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி அந்த இட்லியை சாப்பிட்றீங்க, எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி அந்த பிரியாணியை சாப்பிட்றீங்க, எத்தனை பேர் பின்னாடி கஷ்டப்படுறாங்க அந்த உணவை உற்பத்தி செய்வதற்காக, உங்கள் கைக்கு கொண்டு வருவதற்காக எத்தனை பேர் உயிரை பணையம் வச்சு உழைக்கிறாங்க, எத்தனை பேரை இடையூறு செய்து அந்த உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க, எத்தனை பேர் உயிரை கொடுக்குறாங்க, சாவுறாங்க. சாலை விபத்துகளில் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்போ எத்தனை பேர் மரணங்களை அந்த இலைக்கு, நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு அடியில் என்ன இருக்குன்னா மரணங்கள், அந்த செத்து போனவங்க அவங்களோட தியாகத்தை தான் நீங்கள் அந்த பிளேட்டாக வச்சு அது மேலே தான் இட்லி வச்சு சாப்பிட்றீங்க. நீங்கள் 2 இட்லி சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் உயிரை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. 2 இட்லி, ஒரு பிரியாணி, அப்புறம் பொங்கல், இட்லி, தோசை, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பல பேர் உயிரை கொடுக்க வேண்டியிருக்கு. பல பேர் உயிரை கொடுத்து அவர்களோட உயிர் தியாகத்து மேல் தான் நீங்கள் இட்லியை வச்சு அதில் சட்னியை ஊற்றி சாப்பிட்றீங்க. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு என்ன சொல்கிறது இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் எளிமையான உணவு என்பது குற்றங்கள் இல்லாத உணவு, குற்ற உணர்வு ஏற்படுத்தாத உணவுகள். அப்போ இட்லி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அது குற்ற உணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நோயாக மாறுகிறது. இத்தனை பேரை நீங்கள் இடையூறு செய்து நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கும்? இத்தனை பேர் சாகடித்து சித்திரவதை பண்ணி இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாரும் சாப்பிட்றீங்களே, அந்த உணவு எப்படி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும்? அதனால தான் அதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும்னு நான் சொல்கிறேன். குற்ற உணவுகள் இது, குற்றங்களால் உருவான உணவுகள் இது, குற்றங்களை கடந்து உங்கள் கைக்கு வருகிறது. அதனால் அதை அப்போது கஷ்டப்படுத்தி, பிறரையெல்லாம் கஷ்டப்படுத்தி
சாப்பிட்ற உணவு அது. கஷ்டப்படும். அப்போ இதை சாப்பிட்டா இன்னும் கஷ்டப்படுவீங்க. இதை சாப்பிட்டா உங்கள் உடம்புல வலிமை அதிகமாகும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வலிமை அதிகமாகும். அப்போ இந்த வலிமை அதிகமாகும்போது அதை வச்சு கஷ்டப்படும். ஏன்னா நிறைய கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு வலிமை அதிகம் தேவை. நிறைய கஷ்டப்பட்டிங்கன்னா விபத்துகள் ஏற்படும், மரணங்கள் ஏற்படும், பக்க விளைவுகள் ஏற்படும், சாவு ஏற்படும். ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்தாத உணவு எது? இயற்கை உணவு. பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. பழங்களை பறிக்கிறீர்கள், சாப்பிடுவீர்கள். வெண்டைக்காயை பறிக்கிறீர்கள், சாப்பிடுவீர்கள். தக்காளியை பறிக்கிறீர்கள். அந்த நாட்டு தக்காளி, குண்டு அந்த தக்காளி, அது இப்போல்லாம் எங்கே கிடைக்குதுன்னே தெரில. சின்ன வயசில் எங்கள் தோட்டத்தில் அப்படி தான் நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ பெரிய தக்காளியாக இருக்கும். நாட்டு தக்காளி, அதோட சுவையே வேறு. அப்படி அதை பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. வெண்டைக்காய், தக்காளி, கொய்யாப்பழம், மாம்பழம் பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாரும் இதுக்காக சாவலை. பிறரை இடையூறு செய்யாத, குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தாத உணவுகள் இது. அதனால தான் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வராது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் உடம்புல ஏற்படுகிற வலிமை குறைவாகத்தான் இருக்கும். ஆற்றல் குறைவாகத்தான் இருக்கும். அந்த குறைவான ஆற்றலை கொண்டு கண்டிப்பாக உங்களால் மூட்டெல்லாம் தூக்க முடியாது. மிகப்பெரிய கட்டடங்களை கட்ட முடியாது. கப்பலை ஓட்ட முடியாது. விமானத்தை இயக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகையே உருவாக்கி இருக்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய இப்போ நான் சொல்கிறேன்ல, சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் வேண்டாம். ஒரு 50% சமைத்த உணவுகள், 50% பச்சை காய்கறிகள், பழங்கள் இதை சாப்பிடுங்க. ஒரு 50% சமைத்த உணவுகளில் இட்லி, பூரியெல்லாம் சேர்த்துக்காதீங்க. காய்கறி கூட்டு, உப்பு போட்டு சமைச்சா காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், அப்புறம் வேக வைக்கப்பட்ட பயிறு, உப்பு போட்டு சமைத்த வேக வைக்கப்பட்ட பயிறு, வேக வைக்கப்பட்ட பருப்பு வகைகள், சுண்டல், கடலை, கிழங்கு வகைகள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை பயிறு, பச்சை கடலை, இப்படி பச்சையும் சமைத்ததுமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோயும் வராது. வலிமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா உங்கள் உடம்புல ஒரு வலிமை ஏற்படுறதில்ல, அந்த வலிமை உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். நான் சொல்கிற அந்த சமைத்த உணவுகள் அதன் மூலம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த மக்கள் வாழ்வார்கள். நோய்கள் வராது, குற்றங்கள் நடக்காது. இன்னும் பாதுகாப்பாக இங்கே ஒரு சமத்துவம் ஏற்பட்டிருக்கும். சமத்துவ நடைமுறை ஏன் வரல? ஏன் ஒருத்தர் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிறார்கள்? பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க. நிறைய பேர் குடிசையில் இருக்கும்போது நான் மட்டும் பெரிய வீட்டில் வசிக்கிறேன். குடிசைகள் என்பது எனக்கு தேவையாக இருக்கிறது. அவர்களோடு என்னை ஒப்பிட்டு நான் என்னை உயர்ந்தவனாக இந்த உலகத்தில் காட்டுவதற்கு எனக்கு இந்த குடிசைகள் தேவையாக இருக்கிறது. குடிசையாக இருக்கட்டும். அப்பொழுது தான் கோபுரத்தில் இருக்கிற எனது உயரம் மற்றவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை வேணும்னு நினைக்கிறேன். குடிசையும் வேணும். இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு பெரிய பங்களாக்களை கட்டி வாழ்கிறவர்களுக்கு குடிசை என்பது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதனோடு ஒப்பிட்டு தான் தனது உயரத்தை மதிப்பிடுகிறார்கள். அதனால் இந்த மாதிரியெல்லாம் சமத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம் நம்முடைய வலிமையை அளவுக்கு அதிகமாக அதிகப்படுத்தி கொண்டு சாப்பிடுகிற அந்த உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பஜ்ஜி, சமோசா, பரோட்டா இந்த மாதிரியான உணவுகள் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிற மனப்பான்மைக்கு காரணம். நோயாளிகளே ஒரு வக்கர புத்தி இது. ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுறாங்களே, ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிறாங்கல்ல. ஏழையாகவே இருக்கணும், அப்போ தான் நான் பணக்காரனாக இருக்க முடியும். என் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு 10 வேலையாட்கள் தேவை. அப்போ ஏழையாக இருந்தால் தான் அங்கே வேலையாட்கள் கிடைப்பாங்க. எல்லோரும் என்ன மாதிரி ஆகிட்டா வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் யார் வருவாங்க? அப்புறம் எப்படி நான் இவ்வளோ பெரிய வீட்டை நான் பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது? இப்படி இந்த மாதிரியான ஒரு வக்கர புத்தி இருக்குல்ல, அது இந்த உணவு கொடுக்குது. இந்த உணவின் மூலமாக, இந்த உணவை சாப்பிட்டா கிடைக்கிற ஆற்றல் மூலமாக ஒரு வக்கர புத்தி கிடைக்குது. அந்த வக்கர புத்தியை வச்சு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏற்றத்தாழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அஸ்திவாரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு வக்கர புத்தி நிறைந்த ஒரு உலகம். வக்கர புத்தியை உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை மலிவான உணவுகளிலிருந்து கிடைக்கிறது. இந்த மலிவான உணவுகள் நோய்களை ஏற்படுத்துகிற நோயாளிகளிடம் வக்கர புத்தி இருக்கும். உடலில் நோய் விட்டால் உடல் உணர்வுகள் கெட்டு போய்விடும். அவர்களுக்கு வக்கர புத்தி வந்துவிடும். மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களை பார்த்தால் பிடிக்காது. தன்னை போல் இந்த உலகமும் நோயாளிகளாக சாக வேண்டும் என விரும்புவார்கள். அதனால் நோயாளிகளாக வாழப்படக்கூடாது. அவர்களை ஆரோக்கியமானவர்களாக மாற்ற வேண்டும். உணவு முறையை மாற்ற வேண்டும். அனைவரும் ஆரோக்கியமானவர்களாக வாழ வேண்டும். நோயாளிகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் அதன் பொருள் வக்கரமான மனதுடன் இங்கு யாருமே வாழக்கூடாது. மகிழ்ச்சியாக வாழும்போது தான் பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்கள் விரும்புவார்கள். தன்னால் வாழ முடியாத அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை பிறருக்கு கிடைக்கக்கூடாது என்று தான் நினைப்பார்கள். அதனால் குற்றவாளிகள், நோயாளிகள் இவர்களெல்லாம் வக்கரமான உணர்வுக்கு சொந்தக்காரர்கள். உணர்ச்சிகள் கெட்டுப்போன அந்த நிலை தான் நோய். உடல் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். நோய் வந்துடுச்சுன்னா எப்போது வலியவே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம்?
இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை மலிவான உணவுகள் தான் காரணம். இந்த குற்ற உணவுகள் தான் காரணம். நோய்களை ஏற்படுத்துகிற இந்த குற்ற உணவுகள் அதுதான் காரணம். அதனால் நம்ம வந்து எளிமையான உணவை சாப்பிடும்போது நம்முடைய ஆற்றல் எளிமையாக இருக்கும், நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையும் எளிமையாக இருக்கும், உலகம் நாம் உருவாக்குகிற உலகமும் எளிமையாக இருக்கும். நாம் சாப்பிடுகிற உணவுகள் தான் நாம் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்றால் நாம் அந்த அளவுக்கு வலிமையை தருகிற ஒரு உணவை நாம் சாப்பிட்றோம். அதனால தான் இப்படிப்பட்ட உலகை உருவாக்கணும். அப்போது இதில் வந்து நம்ம பச்சை காய்கறிகளும் சாப்பிட முடியும். இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது என்பது முடிவாகிவிட்டது. அப்படின்னா இங்கே இருக்கிற ஆபத்துகளை குறைக்க வேண்டும், இங்கே இருக்கிற தவறுகளை திருத்த வேண்டும். இயந்திர அறிவியல் உலகில் தான் மக்கள் வாழ்ந்தாக வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு 2040 வரைக்கும் இயந்திர அறிவியல் உலகில் தான் வாழ வேண்டும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் 2040 வரைக்கும் ஒரு 3000 வருஷமாக இப்படிப்பட்ட உலகில் தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. ஆதலால் இப்படிப்பட்ட உலகை கொஞ்சம் ஆபத்துகளை குறைத்து, நோய்களை தவிர்த்து, குற்றங்களை தவிர்த்து தவிர்க்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதற்கேற்றவாறு ஒரு உலகை உருவாக்க வேண்டும். இன்னும் எளிமையான ஒரு உலகம். இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை. இன்னும் எளிமையான ஒரு உலகம் தேவை. அதற்கேற்ற ஒரு உணவு. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிடக்கூடாது. சமைத்த காய்கறிகள், சமைத்த காய்கறி பொரியல், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், முட்டை, பால், தயிர், மோர், மாமிசம் சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு உணவை சாப்பிட்டா உங்கள் வலிமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வலிமை கொஞ்சம் குறையும் போது இப்படிப்பட்ட ஒரு உலகை உருவாக்க முடியாது. இந்த உலகம் நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு உலகத்தை உருவாக்குறதுனால தான் நிறைய பேர் நோயினால் செத்து போகிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க கூட செத்து போயிருப்பாங்க நோயால். உங்கள் அம்மா இருப்பாங்க, அவங்க கூட இறந்து போயிருப்பாங்க 60 வயசில் நோயால். ஹார்ட் அட்டாக் வந்து உங்கள் வீட்டில் யாராவது அப்பா இருந்திருப்பார், உங்கள் பிள்ளை கூட செத்து போயிருப்பாங்க. நீங்கள் அப்பாவாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளை கூட 40 வயசில் செத்து போயிருப்பார். உங்கள் பிள்ளையின் மரணத்தை பார்க்கின்ற அந்த கொடூரம் ஏற்பட்டது எதனால்? இந்த இயந்திர அறிவியல் உலகினால். அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு யாரும் வக்காலத்து வாங்காதீங்க. நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது என்பது நியதியானால், அது விதி, அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அப்படின்னா அதையே நம்ம இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம், பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கலாம். இவ்வளோ வசதி நமக்கு தேவையில்லை. இவ்வளோ அடிமைத்தனங்கள் இல்லாமல் சுயமரியாதையோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்திருக்கலாம். அதற்கேற்ற ஒரு உணவு முறை தான் நான் சொல்கிறேன். சமைத்த உணவில் நீங்கள் உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற மலிவான உணவுகள் நமக்கு தேவையில்லை. அப்புறம் வீடுகளில் எப்படி வீடு இருக்கணும், தனித்தனியாக அவரவர்கள் வேலைகளை அவரவர்களே செய்ய வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன். அவரவர் வேலையில் அவரவர் செய்யுங்க. தனித்தனியாக இருங்க. 8 வயசுக்கு மேலே தனித்தனியாக வீடுகளை வசிங்க. எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுங்க. அவர்கள் அதில் 20 வகையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும். அதில் அந்த உணவுப் பொருளை விற்பனை செய்யக்கூடாது, அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிகப்படியான உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருளை பக்கத்து வீட்டுக்காரங்களோடு, உறவினரோடு, குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தான் அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் வரும். இப்போ எல்லாம் பணத்தை எதிர்பார்த்து தான் பேசுகிறாங்க. அது காரணம் அன்பை எதிர்பார்த்து இந்த பகிர்ந்து கொள்கிற நடைமுறை இங்கே இல்லை. பகிர்ந்து கொள்வதே பணத்தை எதிர்பார்த்து தான். அதுக்கு தான் இந்த விவசாய நிலம் 2 ஏக்கர் நிலம். அப்போ இந்த இயற்கையோடு மக்களுக்கு ஒரு தொடர்பு. மண்ணில் காலை வச்சா தான், மண்ணில் காலை வச்சு விவசாயம் பண்ணால் தான் உங்களுக்கும் இயற்கைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். சும்மா வந்து ஒரு பைனாக்குலரை வச்சுக்கிட்டு அப்படியே ஊட்டி கொடைக்கானல்னு சுற்றிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் இயற்கை ஆர்வலர்னு சொல்லிட்டா நீங்கள் இயற்கைக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொன்னால் அதை நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா? அதனால் நீங்கள் வந்து உங்கள் நிலத்தில் நீங்கள் கால் வச்சு உங்கள் வீட்டில் ஏதாவது வீட்டு தோட்டம் இருக்குதா, ஏதாவது காய்கறிகளை பயிரிடுகிறீர்களா அப்படின்னா உங்களுக்கும் இயற்கைக்கும் ஒரு உறவு இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு நேசம் இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு பிணைப்பு இருக்கிறது, ஒரு அணைப்பு இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் வந்து அது மாதிரி எல்லாரையும் நிர்பந்திக்கணும். இயற்கையோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் அனைவருக்கும் இயற்கையோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், ஒரு உறவு இருக்க வேண்டும். அது இல்லாமல் இங்கே யாருமே வாழக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், பிறக்கிற அத்தனை பேருக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுங்க. நிலம் கொடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள். 20 வகையான உணவுப் பொருட்களை மட்டும் நீங்கள் அதில் உற்பத்தி செய்யுங்கள். அதை நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது. அந்த 20 வகையான உணவுப் பொருளை விலை கொடுத்து எங்கும் வாங்க முடியாது. அந்த உணவுப் பொருள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உணவுப் பொருள் தினம் 2 மணி நேரம் அதில் வேலை பாருங்கள். அப்படி பிறர் உதவி இல்லாமல் நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த ஒரு எளிமையான விவசாயத்திற்கு அனுமதி. அதில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் விற்பனை செய்ய முடியாது, அதை எங்கேயும் வாங்கவும் முடியாது. அதை நீங்கள் அன்பை எதிர்பார்த்து பக்கத்து வீட்டாரங்களோடு பகிர்ந்து கொண்டுங்க. இப்படியெல்லாம் மனிதத்தன்மை பாதுகாத்து கொண்டு தான், ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு தான் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்திருக்க வேண்டும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆபத்துகள் நிறைந்தது. அதனால் பாதுகாப்பு கவசம் இல்லாமல் இங்கே நுழையக்கூடாது, வாழக்கூடாது. அப்படி சும்மா பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் வாழ்ந்து பார்த்து தான் இவ்வளோ சாவு, இவ்வளோ ஆபத்து, இவ்வளோ நோய்கள், இவ்வளோ குற்றங்கள், இவ்வளோ பிரச்சனைகள்.